Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. இன்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வரக்கூடிய வெனஸ்டே 11 o'clock நியூ ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதில் இணைய விரும்புகிறவங்க கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலி வந்து பார்த்தோன்னா ஈவினிங் 8:30 செஷன் அவைலபிளாக இருக்குது. அது கம்மிங், அதாவது நாளை இல்லாமல் அடுத்த மண்டே அப்படிங்கிறது ஈவினிங் 8:30 செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இணைய விரும்புகிறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு சொல்லலாம். அண்ட் அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறீங்களோ அண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதன் மூலிமா அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் சேர்ந்துட்டு அந்த 2வது செஷன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆர்பிஐ மீட் ஃப்ரைடே நடந்தது. ஸோ இதன் காரணமாகவும் அடிஷ்னலாக மார்க்கெட் பாசிட்டிவாக முடிச்சது. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு அதாவது இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் லெவலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அப் டு 7.2% நியரில் இருக்கிறத பார்க்க முடியுது. இது மட்டும் நம்ம வந்துட்டு 4% அண்ட் 2% லெவலுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஃப்ளேஷன்ஸ் அதெல்லாமே ஓரளவுக்கு நாமினலாக இருக்கிறத பார்க்க முடியறது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டும் டியூ டு த இந்த அதாவது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சம்மர் அப்படிங்கிற இந்த காரணங்களால் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது அப்படின்றதும் பார்வையில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது 7.2% இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெப்போ ரேட் அது வந்து பார்த்தீங்கன்னா 6.5%லேயே மெயின்டைன் ஆகுது. தெர் இஸ் நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது 7.2% நெக்ஸ்ட் இயர் 2025க்கான ஃபினான்ஷியல் இயரில் இருக்கும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அண்ட் அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணாதது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவாகவும் பார்க்குறோம். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது எதுவும் நியூஸஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஒய் ஜப்பானுக்கு ஜிடிபி க்ரோத் டேட்டா இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அண்டு ஹாலிடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஏஷியாவில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஹாலிடே இருக்கிறத பார்க்க முடியாது. நிக்கி மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. நாளைக்கு பெரிய வாலட்டிலிட்டி இந்த மார்னிங்கில் இருக்குமா அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டோட அதோட டைரக்ஷனில் மட்டுமே இருக்கிறத பார்க்க முடியும். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன் ஃப்ரைடே வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கிறத பார்க்க முடியும். 4,391 crore வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ பொறுத்தவரை. அண்ட் 1,289 crore செல்லராக இருந்திருக்காங்க இந்த டொமஸ்டிக் பீப்புள் அப்படின்றது ஒரு பார்வை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தவரை கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு புட் சைடு அதிகமான செல்லிங் இருக்குது. அண்ட் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியர் த ரேஞ்சில் பெருசாக இல்லை. அண்ட் 24,000ல் அதிகமான செல்லிங் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 23,500 வரை நமக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஸ்ப்ரெட்டாக பண்ணியிருக்காங்களே தவிர யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர் த ரேஞ்சில் செல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லலாம் யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு விலகி இருக்கிறது மட்டும் தெரியுது ஆப்ஷன்ஸ் செல்லர் அப்படிங்கிறது இதன் மூலயமா நம்ம புரிதலாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அந்த டைரக்ஷனில் இருக்கிறது பார்க்க முடியாது. நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தொடரலாம். நிஃப்டியோட டைரக்ஷன்ஸ் புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஃப்ரைடே 468 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. 2% ஹையர் பாசிட்டிவ். அண்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டே சார்ட்டில் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருக்கு. சைட்வேஸ் பிட்வீன் மார்க்கெட் வந்துட்டு அதாவது 22,000 லெவலில் இருந்துட்டு 22,300 லெவலில் இருந்து 23,300 இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளார மார்க்கெட் மூவ் ஆனதை பார்க்க முடியாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கே போயிட்டு செல் ஆகலாம் அண்ட் இதை பிரேக்கும் ஆகலாம். ஸோ என்ன ரேஞ்சில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இடம் சரியான ஒரு பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப் டு த டார்கெட் ஆஃப் 23,338 வரை போகணும். அண்ட் பை அபோவ் 300க்கு மேலே ஒரு 40 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். 270ல் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு.
அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் நம்மளால அ கொஞ்சம் சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவும் டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காம இருக்கணும். ஆல்மோஸ்ட் 21,200 ஐ எம் ராங் அண்ட் 21,200 600 700 இந்த ரேஞ்சுக்கும் 23,300 இந்த ரேஞ்சுக்கும் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறத பார்க்க முடியறது. இதோட பிரெத் கொஞ்சம் பெருசாகலாம். பட் 23,338க்கு மேலே பையராக இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி. நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ரைஸ் வந்துட்டு சப்போஸ் 23,338க்கு மேலே சஸ்டெயின் ஆகாத பட்சத்தில் ஒன் டே கேண்டில் 3 நாட்கள் மேலே சஸ்டெயின் ஆகணும். டே கேண்டில் தான் பார்க்கணும் சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்ட்டு. ஒன்ஸ் அந்த 23,300 அண்ட் 400 அந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் வி ஷுட் கீப் பை அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 2-3 டேஸ் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான மார்க்கெட். பட் பேங்க் நிஃப்டி நமக்கு பையிங்கான க்ளூ தான் நமக்கு கொடுக்குறது. பேங்க் நிஃப்டி போக வேண்டிய இடத்த இன்னும் ரீச் பண்ணலை. பிகாஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51,160 பிரேக் பண்ணணும். பட் ஒரு சின்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கில் தான் இருந்துட்டு வராங்க. பட் அகெயின் பேங்க் நிஃப்டி ஒரு லீடாக அமையலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி பையில் தான் இருந்துட்டு வருது. பட் 49,859க்கு மேலே பையராக இருக்கலாம். அப் டு 400 வர டார்கெட்டு. பட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல தவிர்த்துட்டு டைரெக்டாக ஸ்டாக்குக்கு போயிடலாம். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நம்மளோட ரேடாரில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஃபினான்ஸ். டார்கெட் 7,396 ருபீஸ் வரை போகணும். பட் கரண்ட் ரேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை அபோவ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 7,177க்கு மேலே பையராக இருக்கிறது ஒரு நல்ல டெசிஷன். அதுக்கு மேலே தான் இருக்காங்க. பட் நாளைக்கு மார்னிங் இந்த இடத்துக்கு மேலே இருந்தால் பையராக இருக்கலாம். அண்ட் பூனாவாலா ஃபின்கார்ப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. கரண்ட்டான டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்காங்க. பட் பை அபோவ் ரேஞ்ச் 465க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். 477 அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாகவும் இருக்கும். மதர்சம் சுமி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்காங்க. டார்கெட்டை வந்து 160 வரை போகணும். 157.40க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் யூ ஷுட் பி அ பையர் அப்படிங்கிறது இதற்கான வியூ. டால்மியா பாரத் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பையில் இருந்துட்டு வராங்க. அண்ட் கரண்ட்டாக டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வருது. பை அபோவ் 1,815க்கு மேலே 1,842 வர போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்ஸ் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 681 வர டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. பை அபோவ் 663க்கு மேலே பையராக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது டிமாண்ட் ஜோன் 659 கிட்ட இந்த இடத்துல பை அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதாவது எஸ்பிஐ கார்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது. 715 714 அப்படிங்கிறது ஒரு சரியான டிமாண்ட் ஜோன். அண்ட் 718.80க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 730 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். இது இன்ட்ராடேக்கானது. ஐஜிஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன். அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 480 வரை டார்கெட் பண்ணலாம். பட் 469க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் யூ ஷுட் பி அ பையர். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் பை அப்படிங்கிறது இருக்குது. டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. பட் பை அபோவ் 1,578க்கு மேலே பையராக இருக்கலாம். 1,593 வரை நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது இன்ட்ராடேக்கு இருக்குது. என்ன நடந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம மீண்டும் நாளைக்கு அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம்.